ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1 கப் கோதுமை மாவு வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது டயட் இருக்கிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுக்காமல் கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கலர் மாறக்கூடாது, நல்ல சூடாகணும், நல்ல ஒரு மணம் வரும், அந்த வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நம்மளோட இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும், கலர் மாறக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது இருக்கட்டும், நம்ம தண்ணி பாத்திரலாம். இப்போ எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு கொதித்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் நல்லா சூடான தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோதுமை மாவை பொறுத்து அளவுகள் மாறும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கையாலே இது போல் நல்லா பிசைஞ்சிடலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்கள், கையில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 2 பேட்சாக பிரிச்சிடலாம். 2 பேட்சாக பிரித்து நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவு வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க, மாவு இல்லைனா காஞ்சிரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இடியாப்ப அச்சு எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பூன் போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக உள்ள இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இட்லி தட்டுலேயும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அச்சில் வச்சுட்டு நம்ம டேரெக்டாக இட்லி தட்டுலேயே புழிஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், பிக்னஸ் கூட செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக புழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட புழிஞ்சிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு புளியும் போது நல்லா ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இடியாப்பெல்லாம் புளிஞ்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக தொட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தேங்காய் சட்னியோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் குருமாவோட, சிக்கன் குருமாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.